வணக்கம் நண்பர்களே. ஹார்ட் அட்டாக் வருவதை ஒரு மாதத்துக்கு முன்பே அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பே நாம் அறிந்து கொள்ள இயலுமா? அப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும் என்றால் என்ன மாதிரி அறிகுறிகள் வரும்? அதை பற்றிய மருத்துவ விழிப்புணர்வு வீடியோ இது. சுருக்கமாகவே சொல்லிடுறேன். நமக்கு இருதய நோயினுடைய அறிகுறிகள் அல்லது மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக்குடைய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தா நெஞ்சு பகுதியில் ஒரு விதமான அழுத்தம், இடது கையில் வலி அப்படின்னு தான் பல பேர் சொன்னது. நானுமே போனதில் மருத்துவர்கள் சொன்னதை கேள்விப்பட்டிருப்போம். இது ஒரு பொதுவான கிளாசிக் அறிகுறிகள் தான். உண்மையிலே பலருக்கு இந்த அறிகுறிகள் சில நாளுக்கு முன்னரே அல்லது சில வாரங்களுக்கு முன்னரோ அல்லது சில மாதங்களுக்கு முன்பாக கூட, ஒரு மாதத்துக்கு முன்பாக வச்சுக்கோங்களேன், லேசாக தெரியும். ஆனால் இதை அலட்சியப்படுத்தியிருப்பாங்க. இது எப்படின்னா, ஒரு எரிமலை வெடிக்க போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வெளிவர்ற புகை மாதிரி, அந்த எரிமலை வெடிக்கும் இடத்திலிருந்து ஒரு புகை போன்ற ஒரு இது வெளியாகும் இல்லையா, அது மாதிரி தான் உங்களுக்கு இந்த அறிகுறிகள். அதில் என்ன அறிகுறி? தலை சுற்றுவதல், அதிகமாக வேர்ப்பது, குறைவாக வேலை செய்யும் போதே மூச்சு வாங்கும். ஹெவி ஒர்க் ஒன்றும் இருந்திருக்காது, ஆனால் மூச்சு வாங்குறது. இது போன்ற அறிகுறிகள் இருந்தால் அலட்சியம் செய்யாமல் மருத்துவ ஆலோசனை பெறணும். இது எப்படின்னா, ஒரே நாளில் இது ஏற்படணுன்ற அவசியம் இல்லை, அப்படின்ற அர்த்தமும் இல்லை. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சில நாட்கள் இது ஏற்படும், அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஏற்படும், அப்புறம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஏற்படும். இப்படி அறிகுறிகள் ஒரு மாதத்திற்கு முன்பே ஏற்படும். அப்போவே நாம் இது அதாவது வேலை செய்யும் போதே குறைவான வேலை செய்யும் போதுன்னா குறைவான வேலை, ரொம்ப பழுவான வேலை இல்லாமல், பழு தூக்குறது, ஏதோ அதிகமான வெயிட்டான வேலை இல்லாமல் லைட்டாக ஒர்க் பண்ணும்போதே தலை சுற்று வர்றது, பொதுவாக மயக்கம் வர்ற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் அறிகுறி. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான அறிகுறி ஒரு மாதத்துக்கு முன்பே வந்துடும் சொல்கிறாங்க. இப்படி ஒரு மாதத்துக்கு முன்பே இது போன்ற லேசான அறிகுறிகள், கிளாசிக் இது தான். அந்த நெஞ்சு அழுத்தம் வர்றது, இடது கையில் வலி வர்றதெல்லாம் கிளாசிக் சிம்டம்ஸ். அது ஏற்கனவே போன பதிவுலேயே சொல்லியிருப்பேன். ஆனால் இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி வர்றது தான் இப்போ நான் சொல்கிறது. ஸோ எது எப்படி இருந்தாலும் நாம் மிக மிக அவசியமாக பாதுகாக்க வேண்டிய நம்மளுடைய எல்லா உறுப்புகளும் நம்ம உடம்புல முக்கியமானதான் இருந்தாலும், மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஆரோக்கியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு என்றால் இருதயம். அதை மிக எச்சரிக்கையாக பாதுகாக்க வேண்டும். தொடர்ந்து மருத்துவ பதிவுகள் மற்ற நம் சேனலுடைய பதிவுகள் பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். நன்றி.